ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, மட்டன் ஷாமி கபாப் தான் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு 100 கிராம் போன்லெஸ் மட்டன் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு மட்டன்னு இது போதும் நம்ம ஷாமி செய்கிறதுக்கு. ஒரு 4 லவங்கம், 2 பட்டை, 1 ஏலக்காய் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 100 கிராம் 2 தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 7 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு கொடுக்கும். சின்ன சைஸ் தேங்காய் பீஸ் எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை எடுக்கலை, கொத்தமல்லி மட்டும் போடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. பாருங்கள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவைக்கு உப்பு எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். இதில் எல்லாமே நம்ம எடுத்து வச்ச எல்லாமே ஒன்றா போட்டுக்கலாம். எல்லாமே போட்டு நம்ம வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். பாருங்கள், கொத்தமல்லி போட்டேன். கடலைப்பருப்பு, மசாலா எல்லாமே ஒன்றாவே போட்டுக்கோங்க. உப்பு கூட சேர்த்து போட்டுக்கோங்க. இது குக்கரில் வச்சிங்கன்னா நல்லா குழஞ்சி போயிடும். மிக்சியில் அரைச்சோன்னா தண்ணி மாதிரி ஆகிடும். இது பாத்திரத்துலேயே ஓரளவுக்கு மீடியமாக குக் பண்ணுங்கள். ரொம்ப குக் பண்ணலைனாலும் பரவாயில்ல. மறுபடியும் நம்ம தோசை தவாவில் வேக வைக்க தான் போகிறோம். பாருங்கள், இதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். தண்ணி நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், 1 டம்ளர் போட்டுக்கிறேன். இன்னும் ஒரு 1/2 டம்ளர் போட்டுக்கலாம். உப்பு, மசாலா எல்லாமே போட்டோம். உங்களுக்கு பச்சை மிளகாவோ மிளகாத்தூளோ இன்னும் எக்ஸ்ட்ரா வேணுன்னா உங்கள் காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டேன். இப்போ நான் வச்சுருக்கேன். நல்லா கொதித்து தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லாவே கொதிக்குது. இதில் ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டே நான் போட மறந்துட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதனால் இப்போ போட்டுக்கிறேன். நீங்கள் வேக வைக்கும்போதே போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இது மசாலாவே. இது நம்ம நல்லா வேக வச்சுட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். பாருங்கள், நல்லாவே ட்ரை ஆகிடுச்சி. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம் ஃபேன் காற்றுல. ஆறின வாட்டி மிக்சியில் நம்ம போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஆறட்டும். தேங்காய் ஒரு சின்ன பீஸாக போட்டிருக்கோம். அதை நம்ம பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் மிக்சியில் ஃபஸ்ட்டு. தேங்காய் அரைப்படாது, நம்ம கடலைப்பருப்பு கூட சேர்த்து அரைக்கும்போது. அதனால் தேங்காய், மட்டன் பீஸு, பச்சை மிளகா, லவங்கம், பட்டை, ஏலக்காய் எல்லாமே ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் தனியாக எடுத்துட்டேன் மிக்சி ஜாரில். ஃபஸ்ட்டு இதை அடிச்சிட்டு வந்துடுறேன். கடலைப்பருப்பு நம்ம நிறைய போட்டு அரைக்கும்போது அரைப்படாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க. ரொம்ப அரைப்படலைன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி போட வேணாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொரப்பாக ஃபஸ்ட்டு மட்டனும் தேங்காயும் அரைச்சிட்டேன். இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சமாக போட்டு நான் அரைச்சிக்கிறேன். நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கோங்க. முடிகிற வரைக்கும் தண்ணி போடாமல் அரைக்க பாருங்கள். ரொம்ப டைட்டாக அரைச்சிங்கன்னா மிக்சியில் பிளேடு உடஞ்சிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. பாருங்கள் வியூவர்ஸ், பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டேன். பாருங்கள், டைட்டாக அரைச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம மறுபடியும் அதே இதில் பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் நான் முட்டை இதிலே நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு இதில் முட்டை மிக்ஸ் பண்ண பிடிக்கலன்னா முட்டை தனியாக உடச்சி பிளேட்டில் வச்சுட்டு டிப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த ஷாமி கபாப் பண்ணலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு டைட்டாக இருந்தால் தான் ஷாமி கபாப் நல்லா வரும். பாருங்கள், ஒரே ஒரு முட்டை தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு முட்டையை நான் இதிலே உடச்சி போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப லூஸ் ஆகிடுச்சின்னா மாவு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்சம் டைட் ஆகிடும். பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க முட்டையை.
பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டேன் பாருங்கள். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்குது. நீங்கள் இன்னும் டைட்டாக பண்ணால் கூட உங்களுக்கு ஷாமி கபாப் ரொம்ப நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா கெட்டியாகிடும். பாருங்கள், இப்போ நம்ம செய்கிறது பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன், டீப் ஃப்ரை பண்ணலை. அதனால் பாருங்கள், தோசை தவா தான் நான் அடுப்பில் வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி இண்டக்ஷனில் செய்கிறேன். நீங்கள் கேஸில் செய்கிறதா இருந்தால் சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க. பாருங்கள், ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டால் போதும். தெளித்த மாதிரி எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ நான் எல்லா ஷாமியும் இது மேலேயே செஞ்சு வைக்க போகிறேன். அதனால் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டால் போதும். நமக்கு தேவைன்னா திருப்பி போடும்போது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். சூடாகட்டும். இப்போ பாருங்கள், ஷாமியா வந்து சின்ன சின்னதாக தட்டி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வடை ஷேப்பில் தட்டி போட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து ரொம்ப குறைச்சி வைங்க. நம்ம வந்து தீஞ்சு போயிடும் அனல் அதிகமாக வச்சோன்னா. அதனால் குறைச்சி வச்சுட்டு 2 சைடும் ப்ரௌன் கலராக செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்து வச்ச மாவு எல்லாமே ஷாமியா வந்து இந்த ஒரே டைமில் நான் செஞ்சு எடுக்க போகிறேன். போட்ட உடனே திருப்பி போடாதீங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். கம்மி எண்ணெயில் தான் நம்ம வச்சுருக்கோம். அதனால் வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி போடலாம். உடனே போட்டிங்கன்னா அது வந்து உடஞ்சி போயிடும். பாருங்கள், நான் கொஞ்சம் எண்ணெய் தான் போட்டிருக்கேன். இப்போ ஒவ்வொன்றா திருப்பி போடலாம். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள், இப்போ ஒவ்வொன்றா நான் திருப்பி போடுறேன். நம்ம இண்டக்ஷனில் செய்கிறதால இந்த மாதிரி வருது. நீங்கள் வந்து கேஸில் செஞ்சிங்கன்னா மீடியமாக கரெக்டாக வரும் ஃப்ளேமு. உங்களுக்கு இந்த மாதிரி தீயாமல் கூட வரும். நல்லா ப்ரௌன் ஆகிடும். பாருங்கள், இதே மாதிரி நான் ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கிறேன். நம்ம எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மேலே வந்து பரப்பி போட்டுக்கிறேன். இது செய்கிற வரைக்கும் ஃப்ளேம் வந்து குறைச்சே வைங்க. பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இன்னொரு சைடும் வந்து திருப்பி போட்டிருக்கேன். அதுவும் கொஞ்சம் பாருங்கள், இன்னொரு சைடும் நல்லா வேகட்டும். பாருங்கள், ஸ்லோ ஃபயர்லேயே குக் பண்ணி எடுங்க. எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வேகட்டும். அந்த எண்ணெய் எல்லாமே அப்சர்வ் ஆகட்டும். அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், மறுபடியும் நான் திருப்பி போடுறேன். இதே மாதிரி 2 சைடும் மாற்றி மாற்றி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் வியூவர்ஸ், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நான் சர்வ் பண்ணுறதை காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு பிளேட்டில் வெங்காயமும் கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஷாமி வச்சு பாருங்கள் நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், பார்க்குறதுக்கே பாருங்கள் எப்படி இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் மட்டன் இருந்தால் கூட போதும். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பாய்.